போன வாரம் பொய்கை ஆழ்வாருடைய சரித்திரத்தை பார்த்தோம். முதல் 3 ஆழ்வார்களை பத்தி முதல்ல பார்த்தோம். முதல் மூணு ஆழ்வார்கள் அவ இப்படி அபிநவ தசாவதாரமா சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அவளுடைய சரித்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மத்ஸ்ய அவதாரம் எப்படி அபிநவ தசாவதாரத்துல பொய்கை ஆழ்வாரா இருக்கார் அப்படிங்கிறத பத்தி போன தடவை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு அதே மாதிரி பூதத்தாழ்வார் அடுத்த ஆழ்வார், முதல் 3 ஆழ்வார்கள் பூதத்தாழ்வார், அவருடைய சரித்திரத்தை முன்னாடியே பார்த்துட்டோம். அவர் அபிநவ தசாவதாரம் கூர்மாவதாரத்துக்கு அவர் அபிநவ தசாவதாரமா எடுத்திருக்காத சுவாமி தேசிகன் எடுத்திருக்காரு, பராசரர்லாம் எடுத்திருக்காரு. இதை கொஞ்சம் இந்த தடவை பார்க்கறோம். இப்போ வேதம் சொல்றது பூர்வ உத்பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலௌ பிரபு அனுப்ரவஸ்ய குருதே யத் சம்ஹிதம் அச்சுதா. வேதம் சொல்றது கூர்மாவதாரத்தையே வேதம் பூதம்னு சொல்றது, பூதம்னு புகழ்ந்து சொல்றது வேதம். இது அபிநவ தசாவதாரத்துல 2வது அவதாரமான பூதத்தாழ்வாரை சொல்வதா பூர்வாச்சாரியாள் அவ சொல்வா. சுவாமி தேசிகனும் இப்படி சொல்லிருக்காரு. இதுல பூதேஷுங்கிற வார்த்தை இருக்க, இந்த பூதேஷுங்கிற வார்த்தை விசேஷ அர்த்தம் நிறைய சொல்வா. இதுக்கு அர்த்தம் சொல்வா. இந்த வேத 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 வாக்கியத்துல பூதேஷுங்கிற வார்த்தை பாருங்க, ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் சொல்வாது. இது பூதத்தாழ்வார சொல்றது அப்படின்பா. லௌகீகர்கள் இருக்கா, பெரியவா இருக்கா, லௌகீகர்கள பெரியவா இருக்கா, பிரபன்னாள் நிறைய பேர் இருப்பா. அவ அர்த்தத்தை மனசுல கொண்டு வந்து அந்த அர்த்தத்துக்கு உள்ள வார்த்தையை சிந்தனை பண்ணி அப்புறம் அந்த வார்த்தையை சொல்லணும். ஆனா மகரிஷிகள் எப்படின்னா, மகரிஷிகள் ஏதாவது சொல்லிட்டாள்னா, ஒரு வார்த்தையை சொல்லிட்டாள்னா அந்த வார்த்தைக்கு உள்ள அந்த வார்த்தைக்கு உண்டான சாஸ்திர விகிதமான அர்த்தங்கள், அதாவது சாஸ்திர சம்மதமான அர்த்தங்கள்லாம் தங்கு தடையின்றி நான் நீனு போட்டி போட்டுட்டு வருமா. அதாவது பூதேஷுங்கிறது இப்படி சொல்றா. பூதேஷுங்கிறதுக்கு அந்த வார்த்தை வேத வாக்கியத்துல வந்துருத்துன்னா அந்த வார்த்தை அந்த பூதேஷுங்கிறதுக்கு அர்த்தங்கள் தான் நீனு போட்டி போட்டுன்னு வரும் அப்படி மாதிரி சொல்றா. அதுக்கு இதுல திருப்பார்கடலும் திருக்கடன் வல்லியமாய் கடல் கிடந்த சேர்க்கையும் இவ் அவதாரம் துவயத்துக்கும் பொருந்தி உள்ளது என்று பூர்வாச்சாரியர்கள் சொல்வர் அப்படின்பா. அதாவது திருப்பார்கடலும் திருக்கடன் மலையுமாக கடல் கிடந்த சேர்க்கையும் இந்த அவதாரம் துவயத்துக்கும் பொருந்தி உள்ளது என்று பூர்வ ஆச்சாரியர்கள், நமக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியார்களா இருக்காங்களே அவ சொல்வா. இது எப்படி அப்படின்னா, திருப்பார்கடல்ங்கிறது பகவான் க்ஷீராப்திநாதன் அங்க திருப்பார்கடல்ல ஆதிசேஷம் மேல சயனிச்சுட்டு இருக்காரு. அங்க திருப்பார்கடல்ல எப்படி சயனிச்சுட்டு இருக்கார்? ஸ்ரீதேவி பூதேவி சகிதம் ஆதிசேஷன் மேல ஸ்ரீரங்கத்தை போல தெற்கே துருமுக மண்டலம் சென்று சயனிச்சுட்டு இருக்கார் திருப்பார்கடல்ல அப்படின்னு வேதம் சொல்றது. 4000 திவ்ய பிரந்தத்துல ஆழ்வார்கள்லாம் சொல்றா. இத திருக்கடன் மல்லை, திருப்பார்கடலும் திருக்கடன் மல்லையுமாய் கடல் கிடந்த சேர்க்கைன்னு சொல்றாளோ இல்லையோ. திருக்கடன் மலை அப்படின்னா பகவான் இங்கேயும் சயன திருக்கோலம் திருக்கடன் மலையில, அதாவது மகாபலிபுரத்துல. கிழக்கே திருமுக மண்டலம். ஆனா இங்க கிழக்கு திருமுக மண்டலம் எப்படின்னா சமுத்திரராஜனை பார்த்து கடல் பார்த்து சயனிச்சுட்டு இருக்கார் பெருமாள். இங்க இவருக்கு ஸ்தல சயன பெருமாள் அப்படின்னு திருநாமம் இவருக்கு. எதிர பூதத்தாழ்வார் அங்க உள்ள நந்தவனத்துல குறுக்கத்தி புஷ்பத்துல அவதாரம். அத கடாட்சிச்சுட்டே பகவான் இங்க இந்த ஸ்தலசயன பெருமாளாக சயனிச்சுட்டு இருக்கார் அப்படின்பா. இங்க வர இதுல எப்படின்னா, புண்டரீக மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்திருக்காரு அந்த காலத்துல. புண்டரீக மகரிஷி என்ன செஞ்சிருக்க, தாமரை புஷ்பங்களால க்ஷீராப்திநாதன், அதாவது திருப்பார்கடல்ல க்ஷீராப்திநாதன் அர்ச்சனை பண்றதுக்காக புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு கூடையில வச்சுட்டு, கூடையில மாலையாவோ உதிரி புஷ்பம் எல்லாத்தையும் வச்சுட்டு கிழக்க போறார். அவர் கிழக்க போற சமயத்துல சமுத்திரம் வழியை அடைச்சு நிற்கிறது. சமுத்திரம் வழி அடிச்சுட்டு இருக்கிறத நம்ம பகவானுக்கு போய் புஷ்பத்தை எடுத்து போய் சேர்க்கணுமே, அப்படி அவருக்கு அர்ச்சனை பண்ணணுமே அப்படின்னுட்டு என்ன செய்யறாராம் புண்டரீக மகரிஷி, கையால சமுத்திர ஜலத்தை இறைக்கிறாராம். கையால சமுத்திர ஜலத்தை இறைக்கிறார். சமுத்திர ஜலத்தை கையால இறக்க முடியுமோ? சாதாரணமா குளத்திலே இறக்க முடியாது, கடல்ல இருந்து கையால இறக்க முடியாது.
இவர் சமுத்திர ஜலத்தை நாம இப்போ பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும், க்ஷீராப்திநாதனுக்கு அர்ச்சனை பண்ணணுங்கிறதுக்காக கையால சமுத்திர ஜலத்தை இறைக்கிறாராம். இத பார்த்த இது தெரிஞ்சது இவருக்கு, பகவானுக்கு தெரிஞ்சது. அவர் என்ன செஞ்சார், ஒரு வயசான பிராமணன் அங்க வந்தாருங்க. வந்து இந்த ரிஷியை பார்த்தார். ரிஷியை பார்த்துட்டு, பிராமணத்து முறை எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு ஆகாரம் வேணும் அப்படின்னார். உடனே ரிஷி பிராமணனுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோ இருந்து கொண்டு வரேன் அப்படின்ட்டு போனார். அவர் போயிட்டு வரத்துக்குள்ள இவர் திருப்பார்கடல்ல க்ஷீராப்திநாதனாக எப்படி சயனிச்சிருக்காரோ பகவான், அதே திருக்கோலத்துல கூடையில கொச்சிட்டு போயிருக்கார கூடைய, அந்த கூடையிலங்கிற புஷ்பங்கள் எல்லாம் தானே எடுத்து சாத்தின்ட்டு சயன திருக்கோலத்துல அவர் புன்றிய மகர்ஷி திரும்பி வர போது அவருக்கு சேவை சாதிச்சாராம் பகவான். இந்த இடத்துல திருக்கண்ணன் மலையில சேவை சாதிச்சார். ஆனா ஆதிசேஷன் இல்லாத சயனம் ஸ்தல சயனம். அதுக்காகத்தான் அந்த இடத்துல அவருக்கு திருநாமமே ஸ்தல சயனம், ஸ்தல சயன பெருமாள், தலையில சயனம். இந்த திருக்கடன் மலையினுடைய பெருமாளுக்கு பேரே அது அப்புறம் அடுத்து சொல்றேன். அத திருக்கடன் மல்லை முதல்ல திருப்பார்கடல், திருக்கடன் மல்லையும் இரண்டும் சேர்ந்த கடல் கடந்த சேர்க்கை, கடல் கடந்த சேர்க்கை அப்படிங்கிற. இது எப்படின்னா, திருக்கடன் மல்லைங்கிறது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே. பிரபத்திங்கிறது துவயம்ங்கிறது எப்படி தெரியுதோ இல்லையோ, ரெண்டு வரிகள், 2 வரி, அதனால துவயம் ரெட்டை. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. இந்த துவயங்கிறத எப்ப பார்த்தாலும் சொல்லலாம், இதுக்கு விழுப்பித்துக்கிட்டு கிடையாது அப்படின்பா. மீதி அஷ்டாட்சரம் ஜபிக்கிறதுக்கு தான் நம்ம நியமம் எல்லாம் தேவை, மடியெல்லாம் தேவை. இது துவயம் மாத்திரம் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கலாம்னு பெரியவா சொல்வாத. அதனால இது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே திருக்கடன் மல்லை. திருப்பார்கடல் எப்படின்னா அது ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. அதனால்தான் இந்த 2 அவதாரத்தையும் சேர்த்து துவயத்துக்கு பொருந்தி உள்ளதாக பெரியவா சொல்றா. இத பெரியவா அதனால்தான் துவயம் திருப்பார்கடலும் திருக்கடன் மல்லியமாக கடல் கிறந்த சேர்க்கையும் இவ்வவதாரம் துவயத்துக்கும் பொருந்தியுள்ளது அப்படின்னு பெரியவாள்லாம் அந்த காலத்துல ஆச்சாரியாலாம் இதை சொல்லியிருக்கா. இத இப்போ கூர்மாவதாரத்தை பத்தி நம்ம பாக்குறோம். கூர்மாவதாரம் அதாவது திருப்பார்கடலை கடையிற போது தேவர்களோட பகவான் இருக்குண்டார் கூர்மாவதாரத்துல. இது எப்படிங்கிறத பார்ப்போம். துர்வாச மகரிஷி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். துர்வாசர் மிக்க கோபம் உள்ள ஒரு ரிஷி அவதார். அவருக்கு எவ்வளவு கோபம் ஜாஸ்தியாரதோ அவர் எவ்வளவு பேர் சாபம் கொடுக்கறோ அத்தனை அவருக்கு என்ன ஆகும், புண்ணியம் வளருமா, அவருக்கு தபஸனுடைய பலம் வளரும். இப்ப விஸ்வாமித்திரர் அந்த மாதிரி இருந்தாருன்னா, அவள்லாம் இருந்தாள்னா, அவ சாபம் விட்டாள்னா அவளுடைய தபஸனுடைய பலம் குறைஞ்சு போயிடும். ஆனா துர்வாச மகரிஷிக்கு அது வளருமா, ஆப்போசிட்டா வளருங்கிறா. அவர் அந்த மாதிரி துர்வாச மகரிஷி அவர் என்ன செய்யறாரு, ஒரு தரம் ஆகாசத்துல போயிட்டு இருக்கார். அந்த காலத்துல ரிஷிகளுக்கெல்லாம் இது ரொம்ப சகஜம், ஆகாசத்துல நடமாடுறதெல்லாம் சகஜம். ஆகாசத்துல போயிட்டு இருக்கார். அவ போற போது எதிர வித்யாதர ஸ்திரீ ஒத்தி வர, வித்யாதர ஸ்திரீ எதிர வர. அவ கையில ரொம்ப வாசனை இவ்வளவு வாசனை இல்லை, அவ்வளவு வாசனை உள்ள ஒரு புஷ்ப மாலை கையில இருக்கு. அந்த வித்யாதர ஸ்திரீ இவரை பார்த்த உடனே, அதாவது எல்லாருக்குமே துர்வாச மகரிஷினா ஒரு பயம். துர்வாச மகரிஷி மகாபாரதம் நடந்துட்டு இருக்கு. அந்த மகாபாரதத்துல குந்தி தேவி துர்வாச மகரிஷிக்கு கைங்கரியம் பண்ணி அவர்கிட்ட இருந்து 5 மந்திரங்களை வாங்கிக்கிறார். அதெல்லாம் மகாபாரதத்துல வருது. அப்படிப்பட்ட அந்த துர்வாச மகரிஷியை பார்த்த உடனே என்ன செய்யறா, நமஸ்காரம் பண்றா. அந்த வித்யாதர ஸ்திரீ நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன சொல்ற, மகாலட்சுமிய ஆராதிச்சுட்டு மகாலட்சுமியுடைய மகா பிரசாதமா இந்த மாலையை நான் வாங்கிட்டேன், அந்த மாலையை பெற்றுக்கொண்டேன், எனக்கு கிடைச்சது மகா பிரசாதம் கிடைச்சது. இது சந்தானகம் அப்படிங்கிற தேவ விருஷங்கள்ல இருந்து தொடுக்கப்பட்ட புஷ்பம் அப்படி சொல்ற. இத கம்பர் என்ன சொல்ற, விஞ்சையர் கோதை குண்டரீகமேன் பதத்தியை புகழ்ந்தள் புகழ வண்டு அஜாத மாலையை கொடுத்தனள் மகிழ்ந்து அப்படின்னு கம்பர் சொல்ற. விஞ்சையர் கோதை, அதாவது வித்யாதர ஸ்திரீக்கு தமிழ்ல விஞ்சையர் கோதை.
புண்டரீகம் என்ற பதத்தால் புகழ்ந்தாள். அதாவது இந்த மாலைக்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால சொல்றாரு, அது புகழ வண்டுகள்லாம் ரீங்காரப்பட்டதான் அந்த மாலையில. அதை கொடுத்தனள் மகிழ்ச்சியோட கொடுத்தாலாம். அவோ மகரிஷி என்ன செய்யறார், வித்யார்த்த ஸ்திரியை பாக்குறார், அந்த மகா பிரசாதத்தை பாக்குறார், திருப்பி பாக்குறார். பார்த்த உடனே அவருக்கு என்னன்னா மாலையினுடைய பெருமை அவருக்கு தெரியுது. இவர் பார்த்த உடனே இவருடைய மனசு நெகிழ்ந்து போறது. மகாலட்சுமியுடைய பிரசாதத்தை பார்த்த உடனே மகா கோபமுள்ள மகரிஷியுடைய மனமே நெகிழ்ந்து போறது. என்ன செய்யறாரு உடனே அந்த வித்யார்த்த ஸ்திரீட்ட, எனக்கு இந்த மகா பிரசாதத்தை எனக்கு கொடுக்கலாமா நீ அப்படி கேட்கிறார். இது விஷ்ணு புராணம் சொல்றது. இந்த மாதிரி கொடுக்கலாம், எனக்கு கொடுக்குறியான்னு கேட்கிறாராம். கேட்ட உடனே அவர் உடனே கொடுத்துடானாவோ. பாகவதம் என்ன சொல்றது, வித்யார்த்த ஸ்திரியே கொடுத்ததா பாகவதம் சொல்றது, ஸ்ரீமத் பாகவதம். விஷ்ணு புராணம் வேற விதமா சொல்றது. எது எப்படி இருந்தாலும் துர்வாச மகரிஷிக்கு மகா பிரசாதமாக அந்த மாலை கிடைச்சது. இப்போ வித்யார்த்த ஸ்திரி என்ன செய்யறா, மகரிஷி வேண்ட உடனே சந்தோஷத்தோட அந்த மாலையாடைய பிரசாதத்தை கொடுத்து விட்டு, இது உங்களுக்கு தான் சொல்லிவிட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் போயிடுறா. மகரிஷிக்கு, துர்வாச மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷம், மகா சந்தோஷம். அவருக்கு மாலையில சிரசில் தரிச்சுக்கிறார், ஆகாயத்தில் அங்கேயும் இங்கேயும் குதிக்கிறார், அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றார். அவர் இப்படி அவர் ஆனந்தமா இருந்துட்டு என்ன போற வழியில தேவலோகத்துக்கு போறார். தேவலோகத்துக்கு போற சமயத்துல என்ன, தேவலோகத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற போது எதிர தேவர்கள்லாம் கூட வர சசிபதி, இந்திரன் இருக்கான் இல்லையோ, இந்திரனுக்கு சசிபதி, அவருடைய தேவிகள் பேரு சசியின் பேரு. சசிபதி இந்திரன் ஐராவதத்துல உட்காந்து பவனி வந்துட்டு இருக்கான் இந்த இதுல தேவலோகத்துல. இத பாக்குறார், இந்திரனை பாக்குறார் மகரிஷி. மகரிஷிக்கு கையில மகாலட்சுமி பிரசாதம் இருக்கு. அந்த மகாலட்சுமி பிரசாதம் கையில இருக்கிறதுனால இவருக்கு சாத்விக குணம் தான் மேலோங்கி இருக்கான், ராஜச குணமே இல்லையா, கோபம் உள்ள குணமே இல்லையா இவருக்கு. அந்த பிரசாதத்தினுடைய பலன் இவருக்கு, அதாவது அந்த மாதிரி குணம் இவருக்கு, நல்ல குணங்கள்லாம் இருக்கு. இத பாக்குற அந்த இந்திரனை பார்த்த உடனே, இந்த மகாலட்சுமி பிரசாதம் இந்திரனுக்கு தானே இருக்கணும், இந்த இந்திரலோகத்துக்கு இந்த இதுக்கே தேவலோகத்துக்கு அதிபதியாச்சேவன், இவனு தெரியா இந்த மகாலட்சுமி பிரசாதம் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யற, இந்த மகாலட்சுமி மகா பிரசாதம் அப்படின்ட்டு அந்த மாலைய ரொம்ப பிரியத்தோட அவன்கிட்ட கொடுத்தார். இந்திரன் ஐராவதத்து யானை மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு செல்வ செருக்கு, கண்ணெல்லாம் அப்படியே செல்வ செருக்கத்துல அப்படியே செருக்கு கண்ணில் மிதக்கிறது அப்படியே அவனுக்கு. மகரிஷி அவன் நமஸ்காரம் பண்ணல, மாலையை அலட்சியமா வாங்கிட்டானா. வாங்கி ஐராவத யானை இருக்கோ இல்லையோ, யானையினுடைய மத்த கஜம் அவருடைய தலை இருக்க, அந்த தலையில மேல வச்சான். வச்ச உடனே அந்த யானை இருக்க, விஷ்ணுபுராணம் என்ன சொல்றது தெரியுமா, அந்த யானை மதம் பிடித்த யானை, அது இந்திரனை காட்டிலும் ரொம்ப கர்வம் ஜாஸ்தியா, அதுக்கு இந்திரனை காட்டிலும் செருக்கு மிகுந்தது ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு. அது உடனே என்ன செஞ்சது, நம்ம தலையில ஏதோ ஊடுற மாதிரி இருக்கு சொல்லிட்டு அந்த துதிக்கையா அந்த மாலையை எடுத்து தன்னுடைய காலில் போட்டு நல்லா தொகைச்சு விட்டு அவன்கிட்ட போயிட்டு இருந்துதான். துர்வாச மகரிஷி மாலை இந்திரனுக்கு போயிட்டு, இப்போ துர்வாச மகரிஷி பாக்குறார், இந்த சம்பவத்தை பாக்குறார். இந்திரனுக்கு கொடுத்தது அந்த இந்திரன் அந்த ஐராவதம் யானை கசக்கிறது காலில் போட்டு கசக்கி போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கோபம் வந்துட்டு, ரொம்ப கடும் கோபம் அவருக்கு. உடனே என்ன சொல்ற, இந்த இந்திரனை பார்த்து, நீ இந்திரனை நீ செல்வத்தால முகம் கர்வமா இருக்க, ஒருத்தருக்கு இது கிடைக்காத அரியதான மகா பிரசாதம், மகாலட்சுமியுடைய பிரசாதம் இது. வைகுண்டத்திலிருந்து ஒரு வித்யாதர ஸ்திரீ அர்ச்சனை பண்ணி சேவிச்சு விட்டு வாங்கிட்டு வந்த பிரசாதம் இது. அது இந்த மாதிரி பிரசாதம் ஒருத்தருக்கும் கிடைக்காது, உனக்கு நான் இதை கொடுத்தேன். நீ என்ன செஞ்சிருக்கணும், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி இந்த பிரசாதத்தை உன்னுடைய தலையில தரிச்சுட்டு இருக்கணும், நீ அந்த மாதிரி இருந்திருக்கணும். ஆனா உனக்கு செல்வ செருக்கு, அதனால மகாலட்சுமியுடைய பிரசாதத்தை அவமானம் பண்ண, அவமதிச்சுட்ட, என்னைய நீ அவமதிச்சுட்ட அப்படி சொல்லிட்டு இதான் பெரிய சாபம் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாராம். இந்த செல்வ செருக்கான லட்சுமி கடாட்சம் உன்னை விட்டு போகட்டும், உன்னுடைய பிரஜைகளான தேவர்களும் எல்லா செல்வத்தையும் எல்லாத்தையும் இழந்துருவா அப்படி சாபம் போட்டாராம். அப்பதான் இந்திரனுக்கு புரியுறது தன்னுடைய தப்ப என்னங்கிறத அவன் உணர்ந்துட்டான். நான் தப்பு பண்ணிட்டோன்ட்டு யானையிலேருந்து கீழே இறங்கிறான். துர்வாசருடைய திருவிழை நமஸ்காரம் பண்றான். தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கிறான். குற்றத்தை பொறுத்து அருளுமாறு வேண்டினான் அப்படின்பா. ஆனா துர்வாசருக்கு கோபம் குறையில. என்ன சொல்ற, இனி ஒரு சமயம் இந்த மாதிரிதான் கௌதம மகரிஷிக்கு துரோகம் பண்ண, ராமாயணத்துல வரதோ இல்லையோ, கௌதம மகரிஷி
யோகம் பண்ண வசிஷ்டர் போன ரிஷிகள்லாம் உங்களுடைய கீழ்பட்டில உனக்கு கீழ் ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா இந்திர சபையில, உன்னுடைய சபையில உன்னை ஸ்தோத்திரம் பண்றா. அதனால உனக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தியாச்சு. நீ இப்ப என்ன சமைக்கணும்னு கேட்கறியா, எனக்கு குற்றத்தை பொறுத்துக்கணும் கேட்கறிய, இது கபட நாடகம். நான் ஒத்துக்க மாட்டேன், இதை உன்னோட குற்றத்தை பொறுக்க மாட்டேன். சாபம் இட்டதான் விட்டு போயிடான். அவர் அரண்ட போன உடனே இந்திரன் செல்வத்தை இழந்தான், தேவலோகம் செல்வத்தை இழந்தது, தேவலோகம் கலையை இழந்தது, தேவர்களுடைய பலம் கொன்றியது அப்படின்னு சொல்றார். இந்திரனுடைய பலம் போயிடுத்து, தேவருடைய பலம் எல்லாம் போயிடுத்து. இத தெரிஞ்சுட்டு அசுரர்கள் என்ன சொல்ற, அசுரர்கள் தேவலோகத்துல படையெடுத்து தேவலோகத்தை பிடிச்சு விடுறாவ. தேவலோகம் அசுரர்கள் கையில வந்துடுத்து. இப்போ தேவர்களால ஒண்ணும் செய்ய முடியல, மறைஞ்சிருக்கா. மறுபடியும் போய் சண்டை போடுறா அசுரர்களோட. அந்த மாதிரி பல முறை சண்டை போட்டும் அசுரர்களை அவளால் ஜெயிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறார், இந்திரனுக்கு என்ன செய்யறது, சரி இது நம்மளால மேல முடியாது அப்படின்னு பிரம்மாவை போய் நம்ம பிரார்த்திப்போம் அப்படின்னு தேவர்கள் அழைச்சிட்டு பிரம்மாவிட்ட போறான். பிரம்மாட்ட போய் சரணம் அடையறான். இந்த மாதிரி ஆயிடுத்து சொல்றான் பிரம்மாட்ட. பிரம்மா சொல்ற, தேவேந்திரனுடைய மமதை இது அவனே தேடின்றது. அதனால தேவர்கள் உங்க எல்லாருக்கும் இந்த கஷ்டம் வந்துடுத்து. நீங்க தேவலோகம் கை விட்டு போயிடுத்து, செல்வம் உங்க கையிட்டு போயிடுத்து, உங்களுக்கு துன்பங்கள் நிறைய வந்துடுத்து. இந்த துன்பத்தை போக்குறதுக்கு ருத்ரனாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது, பகவான் தான் செய்ய முடியும். பகவானை சரணமாக எல்லாரும் அடையணும். நீங்க எல்லாம் பகவானை சரணமாக அடையுங்கள், நானே அங்க அழிச்சுட்டு போறேன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மா தேவர்கள் இந்திரன் தேவர்கள்லாம் அழிச்சுட்டு பகவான் இருக்கிற இடத்துக்கு வரார். அதுதான் திருப்பார்கடல். திருப்பார்கடல் எப்படின்னா கூப்பாடு கேட்கும் இடம் அப்படின்பா ஆழ்வார்கள்லாம். அதாவது வைகுண்டத்தில் இருப்பார் பகவான். இதை நான் அடியன் லௌகிகமா சொல்றது இது. இப்ப அடியன் உத்தியோகத்தெல்லாம் எப்படின்னாக்க எங்களுக்கெல்லாம் தனியா இருக்கும். கரெக்ட், எங்களுக்கெல்லாம் ஆபீஸ் இருக்கும் தனியா. ஆபீஸ்ல இருந்து நாங்க தனியா பேசுறதுக்கு தனியா ஒரு ரூம் இருக்கும், இல்லாட்டா தனியா ஒரு இடம் இருக்கும். யாராவது வந்தாள்னாக்க எங்களுடைய இடத்தை விட்டு விட்டு அந்த இடத்துல உட்காந்து பேசிவிட்டு அவளை அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய இடத்துக்கு வந்துப்போம். அதாவது எங்களுக்கெல்லாம் இந்த சேம்பர்னு பேரு. இந்த சேம்பர்ல உட்காந்துப்போம். யாராவது வந்தாலும் அந்த இடத்துல பேசி அவளை அனுப்பிச்சுட்டு வந்துருவோம். இதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப அல்பம், ரொம்ப அல்பத்திலையும் அல்பம். இது அல்பமானது. பகவான் வைகுண்டத்துல இருக்கார். வைகுண்டத்துல இருக்கிறவர் இந்த மாதிரி யாராவது முறையிட்டாள்னா முறையிடுறத கேட்கறதுக்காக இடம் திருப்பார்கடல். அதனாலதான் அதுக்கு கூப்பாடு கேட்கும் இடம் அப்படிம்பாத. பிரம்மா அங்க போறார். திருப்பார்கடல் கரையில போய் நின்று பகவான ஸ்தோத்திரம் பண்றாராம். எப்படி ஸ்தோத்திரம் பண்றானா பல பரிசுத்தமான வாக்குகளால் ஸ்தோத்திரம் பண்றார் அப்படிங்கிறார். அந்த ஸ்துதி பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற ஸ்துதியில பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு அப்படின்பா பெரியவாள்லாம் சொல்லுவா அந்த காலத்துல. இத உபனிஷத்து என்ன சொல்றது, யார் ஒருத்தன் பகவான நன்னா அறிஞ்சு விட்டுதான் சொல்றானோ, எனக்கு பகவான் நன்னா தெரியும் அப்படி அவன் சொல்றானோ, அவனுக்கு உண்மையிலேயே பகவானை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா யார் ஒருத்தன் பகவானை என்னால அறிய முடியலையே அப்படி சொன்னான்னா அவன் பகவானை அறிந்தவன் ஆகிறான் அப்படிங்கிறது உபனிஷத்து. பிரம்மா என்ன செய்யறார், திருப்பார்கடல் கரையில நின்று இதைத்தான் சொல்றார். ஹே நாராயணா, தேவர்கள் ரிஷிகள் ஒருத்தரும் உன்னுடைய உண்மை சுரூபத்தையோ பெருமையோ அறிய முடியாது. சில மனுஷர்கள் தெய்வமாக கருதி வழிபடும் சங்கரன், ஏன் நானும் கூட இதை அறிய மாட்டேன், உன்னுடைய பெருமையை அறிய மாட்டேனா, அப்படிப்பட்ட உன்னுடைய சுரூபத்தை நமஸ்காரம் பண்றோம் அப்படிங்கிறார் அவர். பிரம்மா நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சொல்றார், தேவர் முனிவர்க்கு என்றும் காண்டற்கு அரியன், தேவர் முனிவர்க்கு என்றும் காண்டற்கு அரியன், மூவர் முதல்வன் ஒரு உலகாளி, தேவர் விரும்பி உரையும் திருநாவாய், யாவர் அணுகப் பெறுவார் இனி அந்தோ அப்படிங்கிறார். தேவர் முனிவர்க்கு என்றும் காண்டற்கு அரியன். பிரம்மாதி தேவர்களுக்கும் முனிவர்கள் ரிஷிகளுக்கும் என்றும், அதாவது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எல்லா காலத்திலையும் காண்டருக்கு அரியன், காண்பதற்கு இயலாதவன் பகவான். யாரு சொல்றது, நம்மாழ்வார் சொல்ற. நம்மாழ்வார் யாரு, பின்னாடி வரப்போற நம்மாழ்வார் யாருன்றது நாம சொல்ல போறோம். அவருடைய பாசனம் இது. அவர் சொல்றார்,
காண்பதற்கு இயலாதவன். அந்த திருநாவாய்ங்கிற கஷேத்திரத்துல இருக்கிற பெருமாளுக்குடைய திருநாமமே நாராயணன் தான். மூவர் முதல்வன். சிருஷ்டி ஸ்திதி சம்காரம் செய்வதற்கு செய்யறாளே, அதுக்கெல்லாம் மூலகாரன் இவன் தான். மூவர் முதல்வன், மூவருக்கும் முதல்வன் இவன். ஒரு மூவுலக ஆளி, ஒரு 3 உலகங்களையும் ஆள்கின்ற தேவன். எந்த மூலகங்கிறதையும் சொல்ற. கிருதகம் அக்கிருதகம் கிருதகிருதகம் சொல்ற. அப்படி இல்லாட்டா கீழ்லோகம் மேல் லோகம் நடுலோகம். பூமிக்கு இருக்கிற மேல, பூமிக்கு இருக்கிறத கீழே, அந்த மாதிரி 3 லோகங்கள், அந்த மாதிரி இவன் சொல்லலாம் அப்படின்பா. அத ஆள்கின்றவன் தேவன். இவன் பரம்பொருள். இவன் விரும்பி உரையும் திருநாவாய். விருப்பப்பட்டு நித்தியவாசம் செய்யறானா திருநாவாய்ங்கிற திவ்ய தேசத்துல. இந்த திருநாவாய்ங்கிற திவ்ய தேசம் எங்க இருக்குன்னா, சென்னை கள்ளிக்கோட்டை என்று சொல்லுவா. அதுல ரயில் மார்க்கத்துல கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு இந்த திருநாவாய்ங்கிற கஷேத்திரம். பக்கத்துல பாரத புழாங்கிற ஒரு நதி ஓடுறது. இங்க நவ யோகிகள் யாகம் செய்ததால இந்த இடத்துக்கு திருநவயோகின்னு பேர். அந்த காலத்துல பேரு திருநவயோகிங்கிறது, திருநாவாய்ங்கிறது மாறி வந்துடுத்தது. ஒரு சமயம் மகாலட்சுமியும் கஜேந்திர ஆழ்வானும் தாமர புஷ்பங்களால பகவானை அர்ச்சனை பண்றா இங்க. அப்போ கஜேந்திரனுக்கு புஷ்பம் கிடைக்கல. பகவானிடம் கஜேந்திரன் பிரார்த்திக்கிறான். பகவான் என்ன செய்கிற, மகாலட்சுமியை தன்னுடைய சிம்மாசனத்துல தன்னோட கூட வந்து உட்காந்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு கஜேந்திரனுடைய அர்ச்சனையை ஏற்றான் அப்படி சொல்வா இந்த இடத்துல. இது மலைநாட்டு திருப்பதிகள்ல இந்த கஷேத்திரத்துல தான் மகாலட்சுமிக்கு தனியாக சன்னதி இருக்கு. மலைநாட்டு கஷேத்திரங்கள்ல வேற எந்த இடத்துலயும் மகாலட்சுமிக்கு தனி சன்னதி கிடையாதுங்க. இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷேத்திரம் அது. இத பத்தி நம்மாழ்வார் சொல்றார், தேவர் முனிவருக்கு என்றும் காண்டற்கு அரியன். பார்க்க முடியாதுங்கிறார். தேவர்கள் முனிவராலும் பார்க்க முடியாது அப்படிங்கிறார். இத தேவர்கள் தான் பக்கத்துல தேவர்கள் இருக்கிறாள் இல்லையோ, பிரம்மாவுடைய ஸ்துதியா அவ கேட்கிறா. கேட்டு இருந்த உடனே அவளுக்கு என்ன ஆச்சு, நாமளும் இந்த மாதிரி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை வந்துதான். அவ என்ன செய்யற, உடனே அவளும் ஸ்தோத்திரம் பண்றா. என்ன சொல்றாள்னா, நாங்களும் பிரம்மாவை நாங்க வணங்குறோம். அப்படிப்பட்ட பிரம்மாவே தேவரீரை அறிய முடியல. நாங்க வணங்குறது பிரம்மாவாலேயே நீங்க யாரும் தெரிஞ்சுக்க முடியல, உங்களை அறிய முடியல, உங்களுடைய பெருமையை அறிய முடியல. அத்தகைய பெருமை பெற்றுள்ள தேவரின் சுரூபத்தை நாங்களும் நமஸ்கரிக்கிறோம் அப்படின்னு விட்டாவா தேவர்கள். உடனே தேவ ரிஷிகள் இருந்தாலே கூட ரிஷிகளும் பிரகஸ்பதியை முன்னிட்டு இதே மாதிரி பகவானை பிரார்த்திச்சு பண்ணலாம். பகவான் உடனே பிரசன்னமானான். அங்க திருப்பார்கடல் ஓரத்துல பகவான் சௌலபியம் மிக்கவன் அப்படிங்கிறார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்ற திருமாலையில, மொய்த்த மல்வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால் கத்திர பந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியனாகக்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலையில சொல்றார், அளவில்லாத பாவங்களை செய்தவன், பாவங்களுடைய இருப்பிடம் சத்திரபந்து அப்படிங்கிற ராஜா. அந்த ராஜா வனத்துல காட்டுல கண்ணாபனா திரிஞ்சுட்டு எப்ப பார்த்தாலும் ஜீவஹிம்சை தான் பண்ணிட்டு இருப்பானா அந்த ராஜா. அப்படிப்பட்ட, அதாவது பாவத்தின் மொத்த உருவம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அவன் அப்படிப்பட்டவன். அவன் அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு நாள் ஒரு ரிஷி அந்த காட்டுல வந்தாராம். அவர் எப்படின்னா, வெயில்ல தவிச்சு போய் வழி தவறு போய் அங்க வந்தாராம். அவரை சத்திரபந்து பார்த்தான். அந்த சத்திரபந்து ராஜாட்ட அந்த மகரிஷி சொல்றார், காட்டுல வந்தேன், வழி தவறி போச்சு, வெயில் ரொம்ப வெயில் ரொம்ப என்னால தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சத்திரபந்து இப்படிப்பட்ட மகா பாதகன் மகா பாவிக்கே கொஞ்சம் இறக்கம் வந்துட்டான். அவரை பார்த்த உடனே இறக்கம் வந்த உடனே, சரி இறக்கம் வந்த உடனே கிட்டக்க போறான். உடனே எனக்கு தாகம் சொல்றாரு அவர். அந்த ரிஷி அவரை அழைச்சிட்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு தடாகம், ஒரு குளத்துக்கு அழைச்சிட்டு போறான். அவர் தீர்த்தம் சாப்பிட்டோம் அப்படின்னுட்டு. ஏன்னா இவர் ராஜா, அவர் மகரிஷி, அதனால அழைச்சிட்டு போறான். இடத்த காட்டுறான், கொண்டு போய் அழைச்சிட்டு போய். அவர் அந்த குளத்துல இறங்குறதுக்கு முயற்சி பண்ணவர் இறங்க முடியல, கீழே விழுந்துட்டார். அவ்வளவு பலவீனமா போயிருக்கார் இந்த வெயில்ல. உடனே சத்திரபந்து அவரை தூக்கி கரையில உட்கார வச்சானா. அப்புறம் குளத்துல இறங்கினான். குளத்துல இறங்கி தாமரை புஷ்பங்கள்லாம் மேல இருக்கும் இல்லையோ, அடியில பூமிக்கு அந்த ஜலத்துக்கு அடியில சேத்துல தாமரை கிழங்கு இருக்கும். தாமரை புஷ்பங்கள் பூத்த தடாகத்துல ஒருத்தன் போய் இறங்கினானாக்கா அவன் லேசில வெளியில வந்துட முடியாது.
இந்த தாமரை கொடி இருக்க கீழே கொடி அது வந்து காடுல பின்னுட்டுன்னா ஒரு காலை உதைச்சானா இன்னொரு கால் பிடிச்சிக்கும், இன்னொரு காலை உதைச்சா இன்னொரு கால் பிடிச்சிக்கும். அது மாதிரி காலை வளைய மாதிரி சுத்திக்கும். அது மாதிரி அதனாலதான் தாமரை புஷ்பங்கள் இருக்கிற அந்த குளத்துல நடுவுல போய் நின்று விளையாடாத, நடுவுல போய் புஷ்பத்தை பறிக்காதே அப்படின்பா அந்த காலத்தை பெரியவா. அதனாலதான் தாமரை குளத்துல வந்து புஷ்பங்களை பறிக்கிறதுக்கு ஒரு சின்ன படகை உபயோகப்படுத்துவா, போக மாட்டா. அப்படி இல்லாட்டா பெரிய நீட்ட கறி எடுத்து ஒரு அழக வச்சு அதுல இருந்து புஷ்பத்தை பறிப்பா. அதுல இந்த அரசன் துணிக்கு கீழே இறங்கி தாமரை கிழங்குல அடியில போய் சேத்துக்கு அடியில போய் தாமரை கிழங்குகளை பறிச்சுன்னு வந்து எடுத்துன்னு வந்து அந்த அந்த முனிவருக்கு கொடுத்தானா, சாப்பிட சொல்லி கொடுத்தான். அவருடைய திருவடிகளை பிரிச்சு விட்டானா, உபச்சாரம் பண்ணானா. இதுதான் அந்த ராஜா தன்னுடைய வாழ்நாள்ல செஞ்ச முதல் நல்ல செயல் அப்படின்னு விஷ்ணுபுராணம் சொல்றது. உபச்சாரம் பண்ணா. முனிவருக்கு வந்து சத்திரபந்து விட்டா ரொம்ப பாசம் ஜாஸ்தியா போச்சு, அன்பு ஜாஸ்தியா போச்சு. ஏன்னா ஆகாரம் கிடைச்சது, தீர்த்தம் கிடைச்சது, நல்ல சைத்தியோபச்சாரம் எல்லாம் பண்றான். உடனே அவனை பத்தி விசாரிக்கிறார், ராஜாவை பத்தி விசாரிக்கிறார். ராஜா சொல்றான், அதாவது ஒரு நல்ல வாழ்வுடைய போய் சேர்ந்தாக்க அவனுக்கு எப்படி நல்ல குணங்கள் சேர்றது அப்படின்னு. அதாவது அவரை பார்க்கலாம், அந்த பார்த்தத்திலேயே இவனுக்கு இறக்கம் வருது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இவன் வந்து உதவி பண்றான், அவருடைய பசியை போக்குறான், அவருடைய தாகத்தை போக்குறான், அப்புறம் அவருடைய திருவடியை பிடிச்சு விடுறான். இதெல்லாம் வர வர அவனுக்கு என்ன ஆகுது, இவருடைய அந்த பாவ செயல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இவனுக்கு அந்த ஸ்நேகத்தினால நல்லவைகள் நடக்கிறது இவனுக்கு. இவன் சொல்றான், தன்னை பத்தி சொல்றான், நான் இது வரைக்கும் படாது இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், இவ்வளவு மோசமா இருந்திருக்கேனா அப்படிலாம் சொல்றான். சொன்னா அப்புறம் அந்த முனிவர் சொல்றாரா, அந்த மாதிரிதான் பரவாயில்லப்பா, நீ இனிமேல வந்து பகவானை வந்து ஸ்மரிச்சுன்று உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படி சொல்றப்போ திருப்பி அவன் சொல்றான், நான் பகவானை வந்து செய்ய முடியாது, எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த தீய பழக்கம் தான் வருது, எப்ப பார்த்தாலும் தீய பழக்கம் செய்யணும் தான் தோன்றது அப்படின்னு திருப்பி சொன்ன உடனே என்ன செஞ்சாராம் முனிவர் சொல்லிட்டு அவர் காலில் விழுந்துட்டான். விழுந்த உடனே அந்த இவர் சொல்றார், இந்த முனிவர் கோவிந்தாங்கிற திருநாமம் உனக்கு சொல்றேன், இதை நீ சொல்லிட்டு நீ எது வேணாலும் செஞ்சுக்கோ, அதை பத்தி வேற செஞ்சிருப்போம், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு நீ அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இந்த சத்திரபந்து கோவிந்தாங்கிற வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சான், அந்த திருநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சான். இத சொல்ல 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 என்ன ஆச்சு, இவனுக்கு தீய பழக்கங்கள் செஞ்சுட்டு வந்தானே அந்த தீய பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுதான், படிப்படியா குறைஞ்சுதான். குறைஞ்சது மாத்திரமல்ல, இவன் வந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய உபாயங்கள் இவனுக்கு தெரிஞ்சது. அந்த உபாயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மோட்சத்துக்கான உபாயத்தை அவன் செஞ்சு பகவானுடைய திருவடியை அடைஞ்சான் அப்படின்னு விஷ்ணு தர்மம் சொல்றது. இது சத்திரபந்து. இவர் தொண்டரடிப்பொடியாழ்வார் இந்த திருமாலையில இதற்கு சொல்றார், மொய்த்தவல் விரையும் நின்று 3 எழுத்து உடையவேரால் சத்திரபந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான், இத்தனை அடியனார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய. பகவானுடைய பெயரை சொன்னால அடியவர்களுக்கு வாசலிட்டு காட்டி அனுகிரகிக்கும் ரங்கராஜன் அவர். அவர் பேரை சொன்னா போறோம், உடனே அவருக்கு தன்னுடைய வாத்சல்யம் வந்துருமா, நம்ம பேரை சொல்றானே அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் நம்மகிட்ட பித்தனா இருக்கான். இந்த பிறவிகள்ல இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு பிறவியில போய் பின்னி பிணைஞ்சிருக்கல அப்படிங்கிறார் தொண்டரடி போய் ஆழ்வார். பித்தனான அடியனாருக்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றோம். அடியனாருக்கு இறங்கும் அவருடைய பாகவதர்கள் இருக்காளே, அதாவது நம்ம போல ஜீவாத்மாக்கள் அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காளே, அவர் அந்த பகவான் பேரை சொல்றாளே, அவன் அடியார்களுக்கு இறங்கும், அவருக்கு வாசலிட்ட காட்டும் அரங்கன் ரங்கநாதன் இருக்கானே, ரங்கநாதன் பித்தனை பெற்று வந்தோ பிறவியல் பிணங்குமாறே, அவனை வச்சது கூட நீங்க இந்த பிறவியல்ல திருப்பி 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 ஜென்மம் எடுக்கிறாளே அப்படிங்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். அந்த மாதிரி இது தேவர்கள் வந்து செல்வ செழிப்பு உல்லாசத்தில் இருக்கிறவாவா, அவளுக்கு எதிர பகவான் பிரசன்னமான உடனே பகவானுடைய சௌந்தரியத்துல சொக்கி போனாவா. அப்படியே சொக்கி போட்டு என்ன செய்யறா, விழுதலும் தொழுதலும் செய்யறாளாம். கீழே விடுறா, தொடரா, மறுபடியும் கீழே விடுறா, மறுபடியும் அவளை வந்து நமஸ்காரம் பண்றாளாம். இந்த மாதிரி விஷ்ணு புராணம் சொல்றது இது. பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்ட மாத்திரத்திலேயே பாகாய் கரைந்து குருகும். பகவானுடைய கல்யாண குணங்கள், பகவானுடைய திருநாமங்கள், பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்டாலேயே மனசுபடி பாகாய் உருகி போயிடும். ஆனா நேரிலேயே வந்து தரிசனம் பண்ற போது அந்த அந்த மனநிலை அதை சொல்லி மாளாது
அப்படிங்கிற. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வா. இதுக்கு பரமசிவன் விழுந்து விழுந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாராம், மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தாராம், ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். இத பார்வதி பார்த்தாலாம். பார்த்துட்டு கேட்கறாளாம், என் மகேஸ்வரா, நீங்க இப்ப யாரு இப்படி ஸ்தோத்திரம் பண்ண நீங்க அப்படின்னு கேட்டாளாம். கம் தோமர்ச்சயசே தேவ தேவ கிம் தெய்வம் அதிகம் தவ ஜபஹோம நமஸ்காரைஹி தம் பதஸ்வ மகேஸ்வரா. கேட்கிறா பார்வதி, கேட்கிறா. கம் திவமர்ச்சயசே தேவ கிம் தெய்வம் அதிகம் தவ, நீங்க தான் மகேஸ்வரன், நீங்க யார பூஜை பண்றேன்னு கேட்கிறா பார்வதி. அப்போ உடனே பரமசிவன் பகவான நினைச்சுக்கிறான மனசுல. இதுக்கு இந்த மாதிரி கேட்ட உடனே பகவான் ஞாபகம் வந்துடுத்து. பகவானோட ஞாபகம் வந்த உடனே பரமசிவன் ருத்ரனுக்கு அவன் வந்து பூமாலை போய் துவண்டு போறாராம். பூமாலை எப்படி புஷ்ப மாலை துவண்டு போகுமோ அந்த மாதிரி அவன் துவண்டு போயிட்டானான். நினைப்பே இப்படின்னா நேரில் எப்படி இருக்கும்? நேரில் வந்து தரிசனம்னா எப்படி இருக்க நிலை? அவன் பாலா உருக மாட்டானா? திருமணி ஆழ்வார் சொல்றார், நான்முகன் திருவந்தாதியில சொல்றார் திருமணி ஆழ்வார், கண்டு வணங்கினார்க்கு என்னங்கொல் காமன் உடல் கொண்ட தவத்தார்க்கு உமை உணர்த்த, உமை பார்வதி உணர்த்த, வண்டு அலம்பும் தார் அலங்கல் நீள்முடியன் தன் பெயரே கேட்டிருந்து அங்கு ஆர் அலங்கல் ஆனமையால் ஆய்ந்து. திருமணி ஆழ்வார் அடுத்து வரப்போறது அவருடைய இதையெல்லாம் அவர் நான்முகன் திருவந்தாதியில் பட்டிருக்கார். அதில் சொல்றார் அவர், தங்களுக்கு மேம்பட்டவர் ஒருத்தர் இல்லையே, நீங்க யாரை வழிபடுகிறீர்கள் கேட்டா, யோகமுசைகள் கேட்டா, உமை கேட்டா, பார்வதி கேட்டா பரமேஸ்வரனை. உடனே அவன் ஆறு அலங்கள் ஆனவை, அதாவது பரமேஸ்வரன் மாலை தோல் போல தோண்டு போட்டானா, தோண்டு போயிட்டான். பகவானை ஸ்மரிச்சாலே மனசால் நினைச்சாலேயே மனம் கருணையிலும் பக்தியிலும் இழகி போயிடுறது. இப்படி இருக்கிற போது நேரில் தரிசனம் பண்ணி செஞ்சாள்னாக்க அவள் நிலைமை என்ன சொல்லி வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்றார் அவர் திருமணி ஆழ்வார். தேவர்கள் வந்து பகவான சரணம் அடைஞ்சா, அசுரர்களால துன்பப்படும் நாங்கள் உன்னையே சரணம் அடைகிறோம், என்னுடைய துன்பத்தை நீங்க தான் போக்கணும் அப்படின்னு அவரோட பகவான் சரணம் அடைகிறார். பகவான் தேவர்கள்ட்ட இறக்கப்பட்டார். சொல்றார், தேவர்களே நீங்கள் பலம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, அசுரர்களை ஜெயிக்கணும்னாக்க உங்களுக்கு அவளை விட அதிக பலம் வேணும். அதுக்கான உபாயத்தை நான் சொல்றேன், அது கேளுங்க, நீங்க அதன்படி செய்யணும். இந்த உபாயம் உங்களால மட்டும் நிறைவேற்ற முடியும் நினைச்சுக்காதீங்க. இதுக்கு அசுரர்களுடைய துணையும் உங்களுக்கு வேணும். அவளையும் சேர்த்து வச்சுட்டாதான் நான் சொல்ற உபாயத்தைப்படி நீங்க வந்து பலம் போட்டு ஆக முடியும் அப்படி சொல்றார். அதுக்கு அசுரர்களை நீங்க சிநேகிதாளா ஆக்கிக்கணும். சிநேகிதாளா ஆக்கிறதுக்கு நீங்க கபட வார்த்தைகளை அவள்கிட்ட கபடமா வார்த்தைகளை பேசித்தான் ஆகணும். அவர்களை மயக்கணும், அவளை நம்ப வைக்கணும், உங்களுடைய வார்த்தையால் நம்ப வைக்கணும். அவளுடைய உதவியோடு தான் நான் சொல்ல போறிய காரியத்தை செய்யணும். நான் சொல்ல போற காரியம் என்னன்னா, இந்த திருப்பாலக்கடலை கடையணும். இந்த திருப்பாலக்கடலை கடையறதுக்கு முன்னாடி இதுல பல வகையான பச்சளைகளை கொண்டு வந்து உள்ள பார்க்கடலை நீங்க போடணும். பார்க்கடலை கடையறதுக்கு மத்து வேணும் இல்லையோ, அந்த மத்துக்கு மந்தன வழியை கொண்டு வந்து பார்க்கடலை அந்த மத்தாக கொண்டு வைக்கணும். இங்க அந்த கடைவதற்கு கயிறு வேணும் இல்லையோ, கயிறு வந்து வாசுகிங்கிற சர்வத்தை கூப்பிட்டு வேண்டி அதை இங்க உபயோகப்படுத்திக்கணும். இதே வாசுகி தான் போன அவதாரத்துல மத்ஸ்யாவதாரத்துல பகவான் சொல்லி அந்த ஓடம் ராஜா இருந்தானே, அந்த ராஜாவுக்கு ஓடத்துல அழைச்சிட்டு போற போது வாசுகி தான் இந்த ஓடத்துக்கும் திமிங்கலமா இருந்த மத்ஸ்யாவதாரத்துல அந்த கொம்புக்கும் எடுத்து சேர்த்து வச்சு கட்டுறதா சொல்றார். அந்த வாசுகி தான். இந்த வாசுகி வந்து உபயோகப்படுத்திக்கணுங்கிற பகவான் கூப்பிட்டு அதை வேண்டி உபயோகப்படுத்திக்கணும். அந்த வாசுகிங்கிற கயிறா உபயோகப்படுத்துற போது அதுல ஒரு பக்கம் ஒரு மேல நீங்க இருக்கணும், இன்னொரு பக்கம் அசுரர்களை இருந்து பார்க்கடலை கடையணும். கடைய அதுல இருந்து அமுதம் வரும். அமிர்தம் வந்ததுன்னா அதை நீங்க சாப்பிட்டேன்னா உங்களுக்கு பலம் வளர்ந்துரும். பலம் வளர்ந்தோம்னா அசுரோட நீங்க சண்டை போட்டு அவளை சுலபமா ஜெயிச்சு விடலாம். நானும் உங்களுக்கு அப்பப்போது வந்து உங்களுக்கு எந்த விதமான சமயத்தோட சமயமா அந்தந்த சமயத்துல வந்து உங்களுக்கு நான் ஒத்தாசை பண்றேன். நீங்க அசுரர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது, நாம எல்லாரும் சேர்ந்து திருப்பார்கடலை கடையலாம், அமுதத்தை எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க நயமா பேசணும். அமுதம் வந்து அவளுக்கு தர வேண்டி இருக்குமே, நீங்க வருத்தப்பட வேண்டாம். அமுதம் அவளை கிடைக்கா அப்படி நான் உங்களுக்கே கிடைக்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு சொல்ற பகவான். இந்திரனுக்கு துர்வாசனுடைய சாபத்தால செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. 3 உலகத்துல லட்சுமி கடாட்சம் இல்லாத போயிடுத்து. எல்லா செல்வங்களும் லட்சுமியும் திருப்பார்கடல்ல மறைஞ்சு போயிட்டா. பகவான்
அமுதினும் இனிய பிராட்டியை திரும்ப பெறுவதற்காக சமுத்திர மதனம் செய்தான் அப்படின்னு சொல்வாரு. அவர் உள்ளூர் அவருக்கு வேற ஒரு ஆசை. லட்சுமி திருப்பார்கடல உள்ள போய் மறைஞ்சு போயிட்டா. இந்த மகர்ஷியோட சாபத்தால, துர்வாசனோட சாபத்தால நம்ம பிராட்டி நாம திரும்ப அடையணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் சமுத்திர மதனம், சமுத்திரத்தை கட்டைப்படி செஞ்சான் அப்படி மாதிரி சொல்லுவார். இந்திரன் பகவானை வணங்கிட்டு என்ன செஞ்சான், தேவர்களை அழைச்சிட்டு அசுரர்களுடைய அசுரனான மகாபலிகிட்ட போனான். மகாபலிகிட்ட போய் சொல்றான், நாம சண்டை எடுத்துட்டு போறோம், இது வரைக்கும் நிறைய பேர் சண்டை போட்டோம், இனிமேல் இந்த சண்டையெல்லாம் வேண்டாம், நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம், நீங்க தேவரை புடிச்சால் பரவாயில்ல, இருங்க, நீங்க அங்கே இருங்கோ, நாம 2 பேரும் ஒத்துமையா இருக்கலாம் இனிமேல். ஆனா நமக்கு நல்ல பலம் வேணும், உங்களுக்கு வேணும், எனக்கும் பலம் வேணும். அந்த பலம் வேணும்னாக்க, நல்ல தீர்க்க ஆயுசு பலம் வேணும் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யணும்னா திருப்பார்கடல்ல எல்லாரும் சேர்ந்து கடைவோம். கடைஞ்சு அதுல இருந்து அமுதம் வரும். அந்த அமுதத்தை எல்லாரும் சாப்பிட்டு நாம எல்லாருமே சிரஞ்சீவியா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஹிதமா சிநேகிதமா பேசினான். இந்திரன் மாதிரி பேசினதுக்கு அப்புறம், மகாபலிட்ட பேசினதுக்கு அப்புறம், ஏற்கனவே அசுரனுடைய கை ஓங்கி இருக்கு, பார்க்கடலை கடையலாம், அமுதம் கிடைக்கும் அப்படின்னு, அதை சாப்பிடலாம் அப்படின்னு உடனே இந்திரன் சொன்னதை ஏத்துட்டான். தேவர்கள் இவாளுக்கு பலம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நம்மள்ட்ட இப்ப நான் பயந்து ஒதுங்கி இருக்கா, நம்மளை மீறி இவள் ஒன்றும் செஞ்சிட முடியாது, திருப்பார்கடலை கடைப்போம், அமுதம் அமுதத்தை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு மாதிரி எண்ணம் அவளுக்கு. அதனால சரின்னு அவ ஒத்துண்டாளாம். அதை முதல்ல மந்திரவலியை சமுத்திரத்துக்கு கொண்டு வரணும். மந்திரவலிய இந்த அசுரர்கள் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து மந்திரவலியை தூக்கிட்டு வர வழியில அவரால் பாரம் தாங்கல, மந்திரவலியுடைய பாரம் தாங்காம கீழே போட்டான். அந்த கீழே போட்ட அந்த அதிர்ச்சி அதுல வடியில மாட்டின்ட்டு சில அசுரர்கள் எல்லாம், சில தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் சில பேர் செத்து போயிட்டாலாம். இத பகவான் தெரிஞ்சு என்ன செஞ்சார், கருட வாகனா இந்த மந்திர வலிய கருடம் வேற ஏற்றி வச்சு அசுரர்கள் தேவர்கள்லாம் பின்னாடியே வர திருப்பாலக்கடலை கொண்டு போய் மந்திர வலியை வச்சு விட்டு பகவான் போய் சேர்ந்துட்டார். அப்புறம் வாசுகிங்கிற சர்ப்பத்தை பிரார்த்திச்சுட்டார். அதை கயிறாக மந்திரமலியை சுற்றி பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிற. தேவர்கள் என்ன செஞ்சா, இந்த சர்பத்தை வாசுகிங்கிற சர்பத்தை வச்சு கடையிற போது இப்ப அந்த சர்பத்தினுடைய தலைப்பக்கத்துல இருந்து கடையிற. அசுரர்கள் வால் பக்கத்துல இருந்து கடைஞ்சிட்டு இருக்கா, திருப்பாக்கடையில கடைஞ்சிட்டு இருக்கா. திடீர்னு அசுரர்களுக்கு கோபம் வந்துருத்தான். நாங்க எல்லா விதத்திலும் ரொம்ப சிறந்தவள், நாங்க தேவர்கள் பலவீனமானவர்கள், எங்களுக்கு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி இருக்கா இவ போய் தலையை பிடிச்சிட்டு இருக்கிறதாவது வாசுகிக்கு, நாங்க போய் வாசுகளுடைய வாழை பிடிக்கிறதாவது கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டைக்கு வந்தாலாம். உடனே பகவான் முன்னே சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவள்லாம் அசுரர்கள் வாசுகளுடைய தலைப்பக்கம் பிடிச்சிட்டு கடைய ஆரம்பிச்சா, தேவர்கள் வால் பக்கம் போய் கடைய ஆரம்பிச்சா அப்படின்பா. இந்த மாதிரி கடைஞ்சுட்டே இருக்கிற போது வாசுகிங்கிற சர்பத்துல விஷம் கடைய அது விஷம் மூச்சு விஷமா வந்துதான். அந்த விஷத்தை தாங்க முடியல, அசுரராலே தாங்க முடியல. விஷ காத்தால கொளுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது விஷ்ணுபுராணம். கொளுத்தப்பட்டார்கள், அவருடைய பலமெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அப்படி இருந்து அந்த மாதிரி கடைஞ்சுட்டே இருக்கிற போது திருப்பார்கடல்ல மந்திரமலை மூழ்க ஆரம்பிச்சது. கீழே இறங்க ஆரம்பிச்சுடுது. கீழே ஆதாரம் கிடையாது. கடைய மலை கீழே போக ஆரம்பிச்சது. இந்த அசுரர்கள் தேவர்கள்லாம் வாசுங்கிற கைத்தால் எப்படி கடைஞ்சாலும் அந்த மலை அசையல, கீழே போயிட்டு அசையல. இப்போதுதான் கூர்மாவதாரம் ஆகிறது. எப்படின்னா, பகவான் பெரிய ஆமையாக அவதாரம் பண்றான். அந்த கூர்மத்துடைய முதுகப்புறம் 1,00,000 யோஜனை அளவு கொண்ட ஒரு தீவை போல இருந்தது அப்படின்னு விஷ்ணுபுராணம் சொல்றது. அந்த மந்திரமலையுடைய கீழே சென்று தன்னுடைய முதுகல மலையை தாங்கி மலை மூழ்காமல் தூக்கி நிறுத்தினான் பகவான். கூர்மாவதாரம். இந்த ஆமை ரொம்ப பெரிய ஆமை. சுகபிரம்மம் சொல்ற போது என்ன சொல்றார், காஷ்யபம் அற்புதம் மகத் பபு அப்படிங்கிறார். சொல்லி மகத் பபுன்னு சொல்லி பரவசப்படுறார் சுகபிரம்ம ரிஷி. பகவான் மந்திரமலைய கூர்மாவதாரம் எடுத்து தாங்கினா, வாசிகையை பிடிச்சிட்டு தேவர்களோட சேர்ந்து பார்க்கடலையும் கடையலாம். பகவான் கீழே கூர்மாவதாரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பகவான் தேவர்களோட சேர்ந்து பார்க்கடல் கடையலாம். இன்னொரு உருவம் எடுத்து 300 உருவத்தை எடுத்து மேல் பக்கமா நின்று மந்திரமலைய மேலே எழும்பாமல் தன்னுடைய திருக்கரங்களால் அழித்து பிடித்துக் கொண்டானா. அதாவது தன்னுடைய பிராட்டி திரும்ப வரணுங்கிறதுக்காக பகவான் என்னென்ன செய்யறாங்கிறதுக்கு வேடிக்கை சொல்வா.
பகவான் கூர்மாவதாரம் தான் பேரு. கூர்மாவதாரமா இருந்து தாங்குறான். தேவர்களோடு சேர்ந்து திருப்பார்கடலை கடையறான். அந்த மலை மேல வராம மேல போய் அழிச்சு பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்பா. தேசிகனுடைய தசாவதார சோத்திரம் சொல்றார், பகவான் கூர்மாவதாரம் எடுத்து மந்திரமலைய முதுகல் தாங்கி அதன் சுழற்சியில மந்திரமலை பகவானுடைய முதுகல சுழல்றது, இப்படி அப்படிமா சுழல்றது. சுழல்ற போது பகவானுடைய முதுகு சுகமா இருக்கான். சுகமாக வருடப்பட்டு யோக நித்திரையில் உடனே நித்திரை வந்துடுத்தான் பகவானுக்கு. அதுல நித்திரை வந்துடுத்து பகவான் நித்திரையில யோக நித்திரையில மெல்லிய கொஞ்சம் மூச்சு காற்று வருது. அந்த மூச்சு காற்றுல பார்க்கடல் அலைகள் அசைந்து ஆடுறது. அந்த பார்க்கடல் அலைகள் அசைந்து ஆடுற போது என்ன ஆகுது, இவர் சயனிச்சிருக்காரு அந்த கடல்ல, அது டோல மாதிரி இருக்கான், பகவானுக்கு டோல மாதிரி இருக்கான். கூர்ம ரூபிணியான பிராட்டியுடன் பரம ஆனந்தமாக சயனித்திருக்கும் நிலை நம்மை காத்தருளட்டும் அப்படிங்கிற தசாவதார ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசியன். அவ்யாசூர் புவனத்ரிஹி மணிவிரதம் கண்டூய நைரத்ரிணா நித்ராணஸ்ய பரஸ்ய கூரம வபுஷோ நிஸ்வாச பாதோர்மய யத் விக்ஷேபண சம்ஸ்கிருதோ ததிபய பிரேங்கோல பர்யங்கிகா நித்யாரோகண நிர்விருதோ விஹரதே தேவ சகைவ ஸ்ரீயா அப்படிங்கிறார். தசாவதார ஸ்தோத்திரத்தை சொல்றார், அப்படி வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த கூர்மாவதாரம் சனி கிரக பிரீதிக்காக சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். சனி கிரக பிரீதம், சனி கிரகம் பிரியப்படணும் யாராவது ஜோசியர் சொன்னாலாம் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். இந்த ஸ்தோத்திரம் சொன்னா சனியுடைய பகவானுடைய பீடை அந்த இதெல்லாம் குறைஞ்சு போயிடும். அது 7 சனி, அஷ்டபுத்தி சனி, எந்த சனியா இருந்தாலும் போயிடும் அப்படின்பா. இந்த கூர்மாவதார ஸ்தோத்திரம் அவ்வளவு நல்லது சொல்றது. திருச்செந்த விருத்தத்துல திருமணசை பிரான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தூய்மை யோகமாயினாய் துழாய் அலங்கல் மாலையாய் ஆமையாகி ஆள் கடல் துயின்ற வாதி தேவ நீ நாமதேய மின்னதென்ன வல்ல மல்லமாகிலும் சாமவேத கீதநாய சக்கரபாணி அல்லையே. என்ன சொல்ற, பரிசுத்தமாக யோகம் பண்றவன், யோக மாயில் இருப்பவன், திருத்துழாய் மாலையை அணிஞ்சிட்டு இருக்கான். கூர்மாவதாரத்துல மந்திரமலையே தன்னுடைய முதுகலை தாங்கினவன். அந்த முதுகலை வருடத்துக்கு படி அதுல அந்த க்ஷீரசாகரத்தில் துயின்றவன். ஆமையாகி ஆழ்கடல் துயின்ற வாதி தேவ அப்படிங்கிறார். ஆழ்கடல்ல அப்படியே சயனம், யோக சயனம், யோக நித்திரை பண்றானா பகவான் கூர்மாவதாரத்துல. அத திருமணிசையாழ்வார் சொல்றார், திருச்செந்த விருத்தத்துல சொல்றாரு, தேவனே உன் திருநாமங்கள் கணக்கில் அடங்காது, சகசநாமத்துக்கு மேல உன்னுடைய திருநாமங்கள்லாம். அவைகளை இன்னது இவ்வளவு அவ்வளவு சொல்ல மாளாது. நீ சாமவேத பிரியன், சக்கரபாணி, சக்கரத்தாழ்பாணி அணிகளாக உடையவன் அப்படின்னு வர்ணிச்சுட்டு போறார் திருமணிசாழ்வார். திருமணிசாழ்வாரை பத்தி அடுத்து நாம் பார்க்க போறோம், அப்புறம் பார்க்கலாத. திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொல்றார், ஓவா துயிர் பிறவி உட்பட மற்ற எவ்வளவு அவையும் மூவா தறி முதலாய் மூவுலகும் காவலோன் மாவாகி ஆமையாய் மீனாகி மாரிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனே. பகவான் தன்னுடைய காருண்யம், வாத்சல்யம், இந்த மாதிரி குணங்கள் இருக்க, இந்த குணங்களால ரட்சிச்சா மட்டும் போராது அப்படின்ட்டு வித்தைகளை உபதேசிக்கிறானா. வித்தைகளை மாத்திரம் உபதேசிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அனுஷ்டானம் பிரச்சாரம் பண்றானா, அனுஷ்டானத்தை பிரச்சாரம் பண்றானா. இதெல்லாம் எதுக்கு? சேதனர்கள் நம்ம போல சம்சாரிகளுக்கால இவாளையெல்லாம் திருத்தி ரட்சிக்கணும் அப்படிங்கிற திருவுள்ளம் பகவானுக்கு. இந்த திருவுள்ளத்தினால என்ன செய்யறான் பகவான், பல அவதாரங்கள் எடுக்கிறான். முதலாக மாவாகிங்கிற ஐகரி அவதாரத்தை சொல்றார். மாவாகி ஆமையாய் கூர்மாவதாரத்துல தர்மோபச்சாரம் செய்யறான் அப்படிங்கிறார். இது கூர்ம புராணம் சொல்றது. இத கூர்மாவதாரத்துல பகவான் தர்மோபச்சாரம் பண்றான் அப்படிங்கிறது கூர்ம புராணம். ஓவா துயர் பிரிவி உட்பட மற்ற எவ்வளவு அபயம் இடைவிடாது ஓயாத துக்கத்தை உடைய பிறவிது சிருஷ்டியவைகளையும் காப்பது, பிரளயம் ஏற்படுத்தி சம்ஹரிப்பது, இந்த மாதிரி சக்கரத்தை பகவான் சுழற்றிட்டு இருக்கான். இது இந்த சக்கரத்தை சொல்றது உரதம் இல்ல, பலதனம் இந்த மாதிரி நடத்திட்டே இருக்கான் பகவான். ஆனா
ஜீவாத்மாவுடைய பாவ புண்ணியங்கள் இருக்க, பாவ புண்ணியங்கள் இதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல. என்ன காரணம்? திருப்பி திருப்பி இந்த பாவ புண்ணியத்தால ஜீவாத்மாக்கள் இங்கேயே சுத்திட்டு இருக்கு. அதனால வெறும் ரட்சணம் மாத்திரம் போராது, வித்யோபதேசம் பண்ணணும், வித்தியை உபதேசம் பண்ணணும் அப்படின்றான். அப்புறம் அனுஷ்டானத்தை பிரச்சாரம் பண்றான் பகவான். மீன்களோடு மீனாய் அவதாரம் பண்றான், ஆமையோடு ஆமையாய் அவதாரம் பண்றான். முதல் அவதாரமாக மாவாகி ஐக்கிய அவதாரத்திலிருந்து ஆமையாய் கூர்மா அவதாரம் செய்யறான். இந்த அவதாரத்திலும் உபதேசம் செய்யறான். மத்ஸ்ய அவதாரத்துல மனுஷ அவதாரம், அது மாதிரி அப்புறம் மத்ஸ்ய அவதாரம், அப்புறம் மனுஷ அவதாரமா செய்யறான். பரசுராம அவதாரம், ராமாவதாரம், பரராம அவதாரம் இந்த மாதிரிலாம் செய்யறான். அவன் யாருன்னா தேவாதி தேவ பெருமான், தேவர்களுக்கெல்லாம் ஆதி தேவன் அவன் தான். நித்திய சூரிகளுக்கும் அவன் தான் தேவன், அவன் தான் தேவராஜன், அவன் தான் கச்சிரகர வந்து உதித்தவன் அப்படின்னு சொல்ற. எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார் திருவாய்மொழியில நம்மாழ்வார். இந்த மாதிரி இந்த அவதாரத்தை பத்தி சொல்றார் நிறைய. திருவிருத்தத்திலையும் சொல்றார் நம்மாழ்வார் சொல்றார், மலை கொண்டு மத்தா அரவா சுழற்றிய மாயப்பிரான், அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் பரதர், விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேரி துணையாய் துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வான் ஒத்து அழைக்கின்றதே. அதாவது நம்மாழ்வார் நாயகி பாவத்துல, நிறைய நாயகி பாவத்துல உருகியிருக்கா ஆழ்வார்கள்லாம் அந்த காலத்துல. அவர்லாம் திருமங்கி ஆழ்வார், நம்மாழ்வார், சுவாமி தேசிகன் இவெல்லாம் நாயகி பாவத்துல உருகியிருக்கா. அதுல இது ஒரு தலைவி பக்கத்துல கடல் ஓசை தாங்கள் அவளுக்கு அதை வச்சு ஒரு பாசனமா சொல்றதா நம்மாழ்வார் இந்த பாசனத்தை சொல்றார். இந்த கடல் இருக்க, இந்த கடல் என்னுடைய நாயகன் பகவான் இருக்கானே, பகவானுடைய கோபத்தை என்கிட்ட காட்டுறது இந்த கடல். கல்லும் மலையும் கரைஞ்சி விட ஒரு மலை கல்லும் மலையும் கரைஞ்சிரும் ஒரு மலை. அத மத்தா மென்மையான நாகம் சொல்றார் நம்மாழ்வார் சொல்றார். இந்த மந்திர மலையை சொல்ற, அது கல்லும் மலையுமாய் கரைந்து விடும் மலையாம், அது கரைஞ்சு போயிடுமா. ஒரு மென்மையான நாகமான பிராணி, அந்த வாசுகிங்கிறது மென்மையான பிராணியா. அதை அந்த கயிறா வச்சுட்டு ஆக்கி எங்கும் தன் சக்தியால், ஆனா அவருக்கு சக்தி முழுக்க அவருக்கு தான். அதால கீழ் மேலுமா காத்து தானும் கடைந்து கடலில் இருந்த விசேஷமான வஸ்துக்களை எல்லாம் எல்லாத்தையும் அழிட்டு போயிட்டார் பகவான். அலைகளை மீறி மேலே வரும்படி செஞ்சு இவரை கடைய ஒவ்வொன்னா மேல வந்துடுத்து. திருப்பார்கடையில ஒவ்வொன்னா வந்தது. என்னென்ன வந்தது? காமதேனு, பாரிஜாதம், புஷ்பம் மாதிரி ஒவ்வொன்னா வந்தது. எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார். அப்புறம் பிராட்டி அங்கிருந்து வந்தா, இன்னமுதம் கடல்ல இருந்து கொண்டான் இன்னமுதம். பிராட்டியை கடல்ல இருந்து வந்த உடனே அதையும் எடுத்து விட்டான். எத்தனையோ சிறந்த பொருள்களை எல்லாம் இந்த கடல் இழந்து விட்டு, கடலை விட்டு போயிடுத்து. இந்த ரோஷம் கடலுக்கு. ராமன் சரணாகதி பண்ண போது கொஞ்ச நாள் பேசாம இருந்துதான் இந்த சமுத்திரம். ரொம்ப உபேட்சையாக இருந்தான் சமுத்திரராஜன். ஆனால் ராமபிரான் கோபப்பட்டதும் அவர்கிட்ட முத்துட்டான். நானும் துர்பலை, நம்மாழ்வார் சொல்றார் இந்த பாசுரத்துல. அந்த மாதிரி கோபப்பட கூட என்னால முடியாது, நான் துர்பலை, எனக்கு ஒரு சக்தி கிடையாது. நான் பகவானை சார்ந்தவன் என்பதற்காக இந்த கடல் என்னை வதைக்கிறது. பகவான் கொஞ்சமாவது எனக்கு அனுகூலம் பண்ணியிருந்தான்னா இந்த கடலரசன் இப்படி என்னை வதைக்க மாட்டான். தான் வரத்துக்கு முன்னாடி ராமாவதாரத்துல பரத்வாஜ ஆசிரமத்துல போய் தங்கிட்டு, தான் வரத்துக்கு முன்னாடி சிறிய திருவடியை நந்தி கிராமத்துக்கு அனுப்பினானே, பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து நந்தி கிராமத்துக்கு அனுப்பினானே, சிறிய திருவடி ஹனுமார் அனுப்பிச்சானே பகவான். அந்த மாதிரி என்னுடைய நாயகன் பகவான், அவனை விட்டு தனியாக இருக்கக்கூடியவர் யார் இருக்குன்னா திருத்துழாய் அவனை விட்டு தனியாக இருப்போம். அவ்வளவு என்கிட்ட அனுப்பிச்சிருக்கலாம். அதனுடைய வாசனை வெகு தூரத்துல வரும்போதே எனக்கு ஆறுதல கொடுத்திருக்கோம். இந்த கடல் இந்த கடல்ல இருந்து தோன்றியது. க்ஷீரோத மதனோத்பூதையான துழாய், க்ஷீரோத மதனோத்பூதை துழாய். திருத்துழாய்க்கு துளசிக்கு இன்னொரு பேரு க்ஷீரோத மதனோத்பூதையாவோ. வழியிலேயே மடக்கிட்டான். அந்த மாதிரி வந்துதான் வந்தத்தை சமுத்திரராஜன் வழியிலேயே மடக்கிட்டான். வடக்கிட்டு என்ன சொல்லலாம்? துளசி, இந்த துளசி மாதாட்ட என் வயத்துல பிறந்தவாள்லாம் என்னை கை விடலாமா? நீ அவள்கிட்ட போகாத. அவள்லாம் யாரு? நம்மாழ்வார் சொல்றார், நீ அவள்கிட்ட போகாதேன்னு சொல்றான் சமுத்திரராஜன். என்னுடைய பொருளை எல்லாம் கொள்ளை கொண்டவனுக்கு நான் செய்யக்கூடிய தீங்கு இவளை நீ அண்டாமல் இருப்பதுதான். இவட்ட நீ போகாத.
அப்படின்னு சொன்ன உடனே அந்த திருத்துழாய் கடலுக்கு உதவுகிறது. கடல் அதனால கூச்சல் போட்டு கிளர்ந்து என் வலையை பறிக்கிறது. அன்மாழ்வாருடைய பாசனம் இது. என்னுடைய வலையை பறிக்கிறது. அங்கிருந்து அந்த வளையல சங்கு வளையல்கள் நான் விலை கொடுத்து வாங்கி போட்டு இருக்கேன். அந்த வளையல யாரிடம் வாங்கினான்னு கேட்கறான் சௌந்தரராஜன். நான் பரதருக்கு தானே வாங்கினேன். பரதர்னா மீனவர்கள்ட்ட என்னன்னா கடையில் திரும்பி விற்கிறாளே சங்கு வளையெல்லாம் அவாட்டே தானே வாங்கினேன் அப்படி சொன்னாக்க, இல்ல நீ திருடிட்டு போயிட்டா, அவளை சேர்ந்து கள்ளத்தரமா அவ திருடிட்டு போயிட்டா, மீனவர்கள் எங்கிட்ட திருட்டு போயிட்டா, அவ வித்துட்டாளத்தை உருடி ஆயிடுமா, சங்கு ஒன்றுதில்லை, சங்கு வளைகள் ஒன்றுதில்லை, எங்கிட்ட எனக்கு தான் போகணும், எங்கிட்ட கொடு அப்படி சமுத்திரராஜனை எனக்கு வளையெல்லாம் பறிச்சு இழுக்கிறான். இதுல திருத்துழாயை சேர்ந்துக்கிறது. இந்த மாதிரி கடல் அரசான கோலாகலத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறதுக்கு அதுக்குள்ள என்னுடைய கண் மிரண்டு போச்சு அப்படிங்கிறாராம் நம்மாழ்வார். அதாவது தன்னுடைய மாமாழ்வார் பகவான் தன்னுடைய காதல் நிறைவேறல அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி தடைய கற்பனைகள் சொல்வார் அப்படின்பா. அதுல இந்த இதெல்லாம் வர்றது என்ன சொல்றதுன்னா, மலை கொண்டு மத்தளவால் சுழற்றிய மாயப்பிரான் அப்படின்னு சொல்றாரு. அது நாம் நானா பகவான்கிட்ட என்ன வேண்டணும்ங்கிறது இதுல தெரியாது. பகவான்கிட்ட நான் என்ன வேண்டணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்து மூலமா சொல்றார் நம்மாழ்வார். பிராட்டிய திரும்ப அடையணுங்கிறதுக்காக கடலை கடைச்சவன். அதுல இருந்து ஹாலகால விஷம் வெளியே வந்தது. அப்போ கடல் நீல நிறமாயிடுத்து. மறுபடியும் கடலை நீ கடைஞ்ச பகவான், மறுபடியும் கடைஞ்சான். கடல் வெள்ளையாயிட்டு மறுபடியும் கடைஞ்சிட்டே இருக்கும் போது பகவானுடைய திருமேனி பட்டு, திருமேனுடைய ஒளி வர்ணம் இருக்க காந்தம், அந்த காந்தியை பட்டு கடல் மறுபடியும் நீல நிறமாயிட்டான். இந்த பிராட்டியை நீ திரும்பி அடையறதுக்காக நீ செஞ்ச அதிசய செயல்களை நினைச்சு நான் மெய் மறக்கிறேன் அப்படின்பா. பூதத்தாழ்வாரை கூர்மாவதாரம் என்னும் வேதம் சொல்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆரம்பத்துல பார்த்தோம். கடல் கடந்த சேர்க்கையை பார்த்தோம். கூர்மாவதாரத்தில் தேவர்களோடு நெருக்கொண்டார் பகவான். கீழே கடல், மேல மலை, நடுவுல கூர்மமாக பகவான் நெருக்கொண்டான். பூதாத்தாழ்வார் எப்படி அவதாரத்தில் இடைகளில ஒரு பக்கம் வலப்புறம் பொய்யாழ்வார், இடப்புறம் பெய்யாழ்வார் நடுவில் நெருக்கொண்டார்களோ அந்த மாதிரி நள் இருளில் மால் நெருக்க நந்தா ஞானச்சுடர் விளக்கேற்றியவர் பூதத்தாழ்வார் அப்படின்பா. கூர்மாவதாரத்தை தர்ம பிரச்சாரம் பண்ணார், ஞானத்தை கொடுத்தார் பகவான். இந்த கூர்மம்ங்கிறது ஆந்திர தேசத்துல ஸ்ரீகாகுளம் ஜில்லா, ஸ்ரீகாகுளம் டவுன்ல இருந்து கடற்கரையில் இருக்கு. 13-15 கிலோமீட்டர் கடற்கரையில் இருக்கு. பகவான் இங்க கூர்மாவதார ரூபி. கடல்ல இருந்து ஆமைகள் தரைக்கு வரும், நிறைய வரும், மறுபடியும் கடலுக்கு போகும், மறுபடியும் கரைக்கு வரும். இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கோம், ஒண்ணுமே செய்யாது. நான் மட்டும் கடலை போய் ஸ்நானம் மட்டும் வரலாம், அது மாதிரி ஆமைகள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இடம் இது. இந்த கூர்மம்ங்கிறது அஷ்டாங்க யோகத்துல வருது. இது ஒரு யோகம். அஷ்டாங்க யோகத்துல கூர்ம யோகம்னு ஒன்று இருக்கு, இது வருது. வைதிகள்லாம் கூர்மாசனம் போட்டுப்பா. பலாமரத்துல கூர்மாசனம் பண்ணி கூர்மத்தை போல செஞ்சு அதை அந்த ஆசனத்துக்கு தூபதீப நமஸ்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு ஜபங்கள் செய்யறதுக்கு ஆசனமா உபயோகிப்பா. அப்படிப்பட்ட கூர்மம் விசேஷம் அது. சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்துல சொல்ற, கடற்மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேல் ஐப்பிசையில் அவிர்த்த நாள் வந்து இடர்கடியும் தன் கோவல் இடைகழி சென்று இணையில்லா மூவருமாய் கிடைந்தே நிற்க நடுவில் இவர் ஒருவர் வருமென்று அறியா வண்ணம் நள்ளிருளில் மால் நெருக்க நந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய அன்பே தகலியான தொடையில் ஊறும் எனக்கருள் செய் தொலைந்தனியே. சுவாமி தேசிகன் பூதத்தாழ்வார் பத்தி சொல்றது, கடற்மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேல் ஐப்பசியில் அவிர்த்த நாள் வந்து இடர்கடையும் தன் கோபல் இடைகழி சென்று இணையெல்லா மூரமா இடந்தே நிற்க நடுவில் இவர் ஒருவர் வரும் என்று அறியா வண்ணம் நள்ளிருளில் மால் நிற்க நந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய அன்பேதகலியான தொடையினூரும் எனக்கருள் செய் தொலங்கனியே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். திருக்கடற்மல்லிக்கு நாதன் பூதவேந்தன் இந்த உலகத்துல ஐபிசி மாச அவிட்ட நட்சத்திரத்துல அவதாரம். கஷ்டங்களை எல்லாம் போக்க வல்ல குளிர்ந்த இடமான திருக்கோவிலூர்ல இடைகளில
போய் ஒப்புமை இல்லாத நீங்க மூணு பேரும் நிக்கிற போது, அதாவது மூணு ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் 3 பேர் நிக்கிற போது, அந்த இருட்டு நள்ளிரல மிகுந்த இருட்டு, ரொம்ப மிகுந்த இருட்டுல நடுவில் ஒருத்தர் வந்து உங்களை வந்து இருக்கிறா. அவர் யாருங்கிறது அறியாதபடி பகவான் எம்பெருமான் உங்களை வந்து நெருக்கிற போது அவனை காண்பதற்காக அழியாத ஞானமாகிய தீபத்தை ஏற்றினார். பூதத்தாழ்வார் அன்பே தகலையா என்று தொடங்கும் 100 பாசுரங்களையும் எனக்கு நன்கு விளங்குமாறு அனுகிரகிப்பாயாக அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தை சொல்றார். இதோட கூர்மாவதாரமும் பூதத்தாழ்வாருங்கிறது முடிகிறது. பூதத்தாழ்வாருடைய திருவடிகளுக்கு சரணம் சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம வராக அவதாரத்தையும் பெயாழ்வார்வையும் அடுத்த வாரம் பார்ப்போம்.